Hi friends, welcome to Fragrance of My Life. சுவையான சமையல் செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம சமைச்சு சுவைக்க போறது காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணணும். அது இப்போ பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல பெப்பர் போட்டுக்கோங்க. மிளகு 2 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு. ஃப்ளேமை லோவில் வச்சுக்கிட்டே இதெல்லாம் சேருங்க. நம்ம ஒன்றா சேர்க்கும் போது மற்றதெல்லாம் அப்புறம் தீஞ்சு போயிடும். அதனால் 1 இன்ச் பட்டை, 1 வரமிளகா, இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கணும். நல்ல வாசம் வரும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. இந்த மசாலா ஒரு 1/2 கிலோ காலிஃப்ளவருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 80% வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம கொஞ்சமாக தானே செய்கிறோம். இதுக்கு ஒரு நிமிஷம் போல் எடுக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நம்மளுக்கு வேண்டிய சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் விட்டிங்கன்னா அதுலேயே வெந்துடும். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. காலிஃப்ளவர் பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லா வெந்துருச்சுன்னா கம்மியாயிடும். ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் கூட நம்ம வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம சைடில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறது ஆறி இருக்கும். அதை பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுடுச்சு. ஒரு 80% அளவுக்கு இது வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் மட்டும் இல்லைங்க, இதே பவுடரை வச்சு நீங்கள் கறியும் வறுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி மஷ்ரூம் கூட நல்லாயிருக்கும். இந்த பவுடரை வச்சு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வறுத்து அரைச்சி போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம இதை வேக விடலாம். இப்போ நல்லா பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போயிடுச்சு. நல்லா காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாங்க. நல்லா கார சாரமாக கமன்னு காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.